தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யம் மிகவும் முக்கியம். அந்த மாங்கல்யத்தை பறிக்கும் வேலையை இன்னைக்கு திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, டாஸ்மாக் ஊழல் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலாக இந்த ஊழல் நடந்திருக்கு. இதை இன்னைக்கு ஈடி அம்பலப்படுத்திருக்கு. அதிகாரப்பூர்வமான அறிவிக்கை வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்க இந்த ஒரு போராட்டத்துக்கு ஈடுபட்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு காலை முதல் எல்லா இடத்துலயும் பிரஸ் மீட் நான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது டாஸ்மாக் ஊழல் பேஸ்ட் ஆன் எஃப்ஐஆரை பேஸ் பண்ணாங்க. சும்மா காமாசோமான்னு இந்த போராட்டம் நடத்தலைங்க. எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி, அதுவும் மிகவும் முக்கியமான 3 எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி, ஊழல் தடுப்பு சட்டம் 1988 விதிக்கலும் மற்றும் எல்லாத்துக்குமே தெரியும் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் PMLA 2002 அதனுடைய ஆக்ட் படியும் நம்ம இந்த ஒரு நடவடிக்கை நம்ம எடுத்திருக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு MRP டாஸ்மாக் கடைகள்ல மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் ஒன்று இருக்குது. MRPயை விட அதிகமாக இந்த குவார்டர் பாட்டில்கள், இந்த குவார்டர் ஹாஃப் எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த விஷயங்களை படிச்சுட்டு நான் சொல்றேன். ஏன்னா ஒரு குவார்டர் பாட்டிலுக்கே 10 to 30 ரூபாய் அதிகம் வைக்கிறாங்க. ஸோ அதுல எவ்வளவு லாபம் பார்ப்பாங்க பாருங்க இன்னைக்கு. அதுல வரும் மிகப்பெரிய ஊழல். அது மட்டுமல்ல, மதுபான ஆலைகளுடன் இவங்க டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் அவங்கள கை கோர்த்து கொண்டு லஞ்சங்கள் வாங்கி கொண்டு அவர்களுக்கு அந்த ஆர்டரை கொடுக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய 2வது எஃப்ஐஆர். 3வது பாத்தீங்கன்னா, மதுபான ஆலைகள் வேலை செய்யற அந்த ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, அந்த ஊழியர்களுடைய பணி நிரந்தரம், பணி நியமனம் மற்றும் இடமாற்றம் இவற்றுக்கு மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிறது. இந்த 3 எஃப்ஐஆர்களை பேஸ் பண்ணி இன்னைக்கு இந்த கேஸை ஈடு எடுத்து அதை 5 நாட்கள் விசாரணைக்கு பிறகு இன்னைக்கு அம்பலப்படுத்திருக்காங்க, ரேஸ் பண்ணிருக்காங்க முந்தானத்து. ஸோ 1000 கோடிக்கு மேல் ஊழல்ன்றது இப்போதைக்கு முதல் தகவல் அறிக்கை வந்துருக்குதுங்க. இது எவ்வளவு வேணா போகலாம். நீங்க பார்த்துருப்பீங்க, எடப்பாடி சட்டமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 40,000 கோடி ஊழல்னாரு, ஒருத்தர் 30,000 கோடின்றாங்க, இல்ல 10,000 கோடின்றாங்க. நம்ம மிக குறைந்தபட்சமாக 1000 கோடிக்கு மேல் ஊழல்ன்றோம். இந்த 1000 கோடி ஊழல் மிகப்பெரிய ஊழல். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், டெல்லியில சாராய ஊழல் மிகப்பெரிய அளவுல ஆகி இன்னைக்கு அந்த ஆட்சியில் கவிழ்ந்து கிடக்குது. அதே மாதிரி சத்தீஸ்கர் ஊழல், அது கூட பெரிய ஊழல் கிடையாதுங்க. பாட்டில உங்களுக்கு அந்த ஹாலோகிராம் மாத்தி ஸ்டிக்கரை மாத்தி ஒட்டி ஒரு ஊழல் பண்ணிருக்காங்க. அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஊழல் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல சாராய ஊழல் மிகப்பெரிய அளவில் ஓடிக்கொண்டிருக்குது. இந்த ஒரு துறையில மட்டும் இன்னைக்கு ஈடி உள்ள வந்ததுனால நம்ம கண்ணுக்கு ஏற்றவரை பல 1000 கோடி ஊழல் இதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒரு அமைச்சர் கிட்டத்தட்ட 18 மாதங்கள் சிறையில் இருந்த பிறகு அவருடைய அமைச்சரவை பதவியும் பாதுகாத்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அமைச்சரவை ஒப்படைக்கிறாங்கன்னா இந்த அரசு எப்படிப்பட்ட அரசாங்கம் என்றது மக்களுக்கு பத்திரிகையாளர் நீங்கள் தான் தெரிவிக்க வேண்டும். ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அவர் மதுரைன்னு நினைக்கிறேன், ஒரு டாக்டர் 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கினதுக்காக வேண்டி பல வருஷங்களுக்கு முன்பு அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டு திருப்பி சிறை காலம் முடிவதற்குள்ளே அவர் இறந்து விட்டதனால் அவருடைய மனைவி இந்த 2000 ரூபாய் ஊழல் வாங்கிய அந்த லஞ்ச பணத்துல அவர் அனுபவிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் சில வருடங்களுக்கு முன்பு அவருக்கு தண்டனை கொடுத்து அவருடைய மனைவியும் தண்டனை அனுபவித்தார்கள். அப்பேற்பட்ட விதிகளை பார்க்கும் அரசாங்கம், கோர்ட்டு இன்னைக்கு இவரை எப்படி உட்கச்சிருக்காங்கன்னு தெரியலைங்க. ஸோ இவருக்கு கீழே எத்தனை பேர் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ஸ் இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் அரசு ஊழியர் இருக்கக்கூடிய ஒரு துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும்? அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு மதுபான வழியும் அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றன. எங்கேயுமே எல்லா இடத்தையும் லஞ்சம். ஒரு மதுபான ஆலைகளுக்கு நீங்க ஆர்டர் கொடுக்கணும்னாக்கா டாஸ்மாக் உயரதிகாரி சந்திச்சு அவங்களை கவனித்தால் மட்டும்தான், கவர் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆலைக்கு ஆர்டர் கொடுக்கப்படும். அதே மாதிரி பாட்டில்களுடைய தரம் நீங்க எல்லாத்துக்கும் தெரியும். வெறுமனே மதுபான ஆலைகளோட மட்டும் இது நிக்காது. அந்த மதுபானத்துக்கு நீங்க பாட்டில் யாரும் சப்ளை பண்றாங்களோ அவங்க மிகப்பெரிய ஊழல். நீங்க இந்த ஏடி பாத்தீங்கன்னாக்கா, ஒரு 4-5 கம்பெனி, அக்காடு, அப்புறம் SCIFL, அதுக்கப்புறம் சிவா டிஸ்டிலரிஸ், இந்த மாதிரி பல ஆலைகளையும் அவங்க கிட்டத்தட்ட 6 ஆலைகளையும் அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. இது கூட சேர்ந்து பாட்டில் கம்பெனி ஏவி பாட்டிலிங், அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பாட்டிலிங், அப்புறம் GFL, இவங்களோட எல்லாம் ஹோல்டிங்ஸ், இவங்களோட எல்லாம் சேர்ந்து அவங்க அந்த ஆராய்ச்சி பார்த்ததுல மிகப்பெரிய ஊழல் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், பாட்டில் என்ன பண்ற போயிட்டு அந்த பாட்டில் கூடிய ஸ்டிக்கரை ஒரு 1000 பாட்டில் கவர்மெண்ட் போட சொன்னாக்கா இவங்க 1300 போடுறது, 1400 போடுறது. ஸோ வெளியில வர வேண்டிய பாட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பி வாங்குறது 1000 தான். ஆனா இந்த மிச்சம் இருக்க 400 பாத்தீங்களா, இதெல்லாம் பிளாக்ல விற்கிறது. அதே மாதிரி ஒரு மதுபான ஒரு 1000 பேரஸுக்கு சாராயம் தறிகளுக்கு எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு தேவையோ ஒரு செலவினங்கள், அது எல்லாத்தையும் அவங்க 1400 ஆக்குறது. 1400 ஆக்குறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த 1000 மட்டும்தான் சேல்ஸுக்கு வரும். மிச்ச 400 வெளி சேல்ஸுக்கு போயிடுது. இது நாங்க சொல்ற கருத்து இல்லைங்க,
அந்த அந்த ஊழியர்கள், அந்த டாஸ்மாக்ல வேலை செய்யற ஊழியர்களே சொல்ற அதிகாரப்பூர்வமான கருத்து. இதை வந்து ஏடி வந்து இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்து இதுல உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் மூலமாகவும் இந்த பண மோசடி வழக்கு வந்து உறுதிப்படுத்தி ஊர்ஜிதப்படுத்தி இன்னைக்கு வந்து அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை வந்து ஒரு அறிக்கை மூலமா வெளியிட்டிருக்கோம். இன்று மாண்புமிகு மாநிலத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல் இவரை வந்து சும்மா விட்டு வைக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் அம்மனுடைய காமாட்சி அம்மன் கோயில் முன்னாடி நின்று பேசுறேன். ஒரு பெண்ணுக்கு நம்ம சொன்ன மாதிரி தாலி மிகவும் முக்கியம். முதல்ல வந்து 1000 ரூபாய் தாலிக்கு தரேன்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் தாலிக்கு தங்கம் வேண்டாம், எங்களுடைய தாலியை மஞ்சள் கயிற்றை கழுத்தில் விட்டு வைத்தாலே போதும் என்று இன்றைக்கு தமிழக மகளிர்கள் வந்து வேண்டி விரும்பி பொறுமையுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அவல நிலை இன்னைக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.